புலிப்பாணி சித்தர் வாழ்க்கை. அகந்தை வந்த நாள் மருந்து மோனம் ஆனது. புலிப்பாணி சித்தர் மூலிகை அறிவில் யாருக்கும் சமம் இல்லாதவர். ஒரு ஊரில் பல வருட நோயால் தவித்த ஒருவனை ஒரே மூலிகையால் குணமாக்கினார். மக்கள் கூட்டம் சேர்ந்தது. புகழ் பரவியது. ஒரு நாள் ஒரு சீடன் கேட்டான், சித்தரே, உங்களால முடியாத நோய் ஏதாவது இருக்கா? புலிப்பாணி சிரிச்சு சொன்னார், இல்லையு. அடுத்த நாள் ஒரு சிறு காய்ச்சல் வந்த குழந்தைக்கு அதே மூலிகை கொடுத்தார். காய்ச்சல் குறையல. மூன்றாவது நாள் அவரே கண்ணீர் விட்டார். அந்த இரவு அவர் மூலிகை வனத்துல உட்கார்ந்து சொன்னார், நான் மருந்து இல்லை, மருந்துதான் மருத்துவர். அடுத்த நாள் அதே மருந்து வேலை செய்தது. சித்தர் பாடம். அகந்தை வந்த நாளே அறிவு ஒளிந்துவிடும். புலியைக் கற்றவன் மனதை கற்றவன். ஒருமுறை காட்டுல புலி ஒன்று மக்களை தாக்கிச்சு. மக்கள் பயந்து புலிப்பாணியிடம் ஓடினார்கள். அவர் தனியா காட்டுக்கு போனார். புலியை பார்த்தார். கல்லும் எரியல, மந்திரமும் சொல்லல. அமைதியா உட்கார்ந்தார். சிறிது நேரம் கழிச்சு புலி அமைதியா திரும்பி போனது. மக்கள் கேட்டார்கள், என்ன மந்திரம்? புலிப்பாணி சொன்னார், புலி என் மனதை பார்த்தது, அதுக்கு கோபம் கிடையாது. சித்தர் பாடம். வெளி விலங்குகளை அடக்கிறதுக்கு முன்னாடி உள் விலங்கை அடக்கு. இலவச மருந்து, கனமான விலை. புலிப்பாணி யாரிடமும் பணம் வாங்கல, மருந்து மட்டும் கொடுத்தார். ஒரு நாள் ஒரு பணக்காரன் வந்தான். எவ்வளவு கொடுக்கணும்? புலிப்பாணி சொன்னார், ஒரு வாக்குறுதி. என்ன வாக்குறுதி? இனி யாரையும் அவமானப்படுத்த மாட்டேன். அவன் சிரித்தான். ஒத்துக்கொண்டான். மருந்து வேலை செய்தது. ஆனா அவன் மாறல. சில நாளில் நோய் திரும்ப வந்தது. அவன் திரும்ப வந்தான். புலிப்பாணி கதவை திறக்கல. சித்தர் பாடம். மருந்து உடலை குணமாக்கும், தர்மம் வாழ்க்கையை குணமாக்கும்.